இல்ல ஒரு தேர்தல் நடக்கும்போது அதுல போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது. 2 வருஷத்துல வந்து திமுகவும் மற்ற கட்சிகளும் போலி வாக்காளர்களை சேர்த்துட்டாங்களா? சவால் விடுகிறோம். இந்தியா ஃபுல்லா நடத்து, ராஜினாமா பண்ணிட்டு போ. இந்தியா ஃபுல்லா நடத்து, திருப்பி தேர்தலை சந்தி. தைரியம் இருக்கா? இன்னைக்கு பீகார்ல 10,000 பேர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல. அப்ப பயம் வருதுல்ல உனக்கு? மோடி எல்லாம் வேண்டான்ட்டாங்க, தூக்கி போட்டாங்க. நீங்க பாக முகவரை வச்சுக்கோங்க, வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்றது எவ்வளவு கேவலமான விஷயம். அப்படியே கட்டி பிடிச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷா காலை கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர். கர்நாடகா போலீஸ் சிறப்பு புலனாய்வு குழு வந்து கடிதம் எழுதியிருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு. இவங்க நேர்மையான முறையில் எஸ்ஐஆர் நடத்துவாங்களா? நேர்மையான முறையில் தேர்தலை நடத்துவாங்களா? வெட்கி தலை குனிய வேண்டும் ஞானேஷ்குமார். இது இல்ல பிரச்சனை நடக்க மாட்டேது. அப்ப பாஜக நடத்துவது என்ன? ஓட்டு திருட்டு தானே? சொல்ற தைரியம் இருக்கா உனக்கு சொல்றதுக்கு? சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான திரு சரவணன் அண்ணாதுரை அவர்கள். வணக்கம். வணக்கம். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் பீகாரை கடந்து இப்போ தமிழ்நாடு உட்பட 12 மாநிலங்கள்ல நடத்திருக்கு தேர்தல் ஆணையம். இன்னொரு 6 மாத காலத்துக்குள்ள தேர்தல் நடக்கிறதுனால அவசர கதியில இது நீங்க நடத்த வேண்டாம், தேர்தலுக்கு பின்பாக நடத்த வேண்டும் அப்படின்றது திமுக கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி ஒரு 60க்கு மேற்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அதுல ஒரு 20 கட்சிகள் வரல அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி, பாமகவினுடைய அன்புமணி தரப்பு, தாவைக்க உட்பட பல கட்சிகள் வரல. இந்த அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக என்ன சாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ இந்த எஸ்ஐஆர் என்பது தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு எதிரான ஒரு விஷயம். பீகார்ல என்ன பண்ணாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். பீகார்ல இப்படித்தான் நாங்கள் வந்து இதை இறந்து போன வாக்காளர்கள், இங்கிருந்து போன வாக்காளர்கள், இவங்க எல்லாரையும் சரிப்படுத்துகிறோம், இது மிகவும் அவசியம், இது இல்லைன்னா எப்படி வாக்காளர் பட்டியலை எப்படி நம்ம வந்து புதுப்பிப்பது, தேர்தல் சரியான முறையில் தான் நடக்குமா, அப்படி இப்படின்னு எல்லாம் பேசினாங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆல்மோஸ்ட் 69 லட்சம் வாக்காளர்கள் வந்து வெளியில் தள்ளப்படுகிறார்கள். அதில் வந்து இறந்தவர்கள் அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் பேர் தான். இறந்தவர்கள்னு சொன்னவங்க ஒரு 3 பேரை யோகேந்திர யாதவ் வந்து உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தினார். இதுதான் தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடிய லட்சணம் அப்படின்றத தெளிவாக சுட்டி காட்டினார். இப்போது டெக்னாலஜி அட்வான்ஸ் ஆயிடுச்சு. நமக்கு வந்து வி ஹவ் என் நம்பர் ஆஃப் டூல்ஸ். ஒருத்தர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து எளிதாக கண்டுபிடித்து விட முடியும். ஒருத்தர் வந்து அஃப்கோர்ஸ் இடம் மாறி போயிருக்காரா இல்லையா அப்படின்றது மட்டும் நீங்கள் வந்து டோர் டு டோர் வெரிஃபிகேஷன் எல்லாமே பண்ணலாம். இதில் என்ன பிரச்சனையாக இருக்கிறது அப்படின்னா ப்ரிசம்ஷன். அதாவது இவர்கள் வந்து நீங்கள்லாம் கிடையாது, சேரணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸை கொடு அப்படின்றாங்க. அது ரிவர்ஸில் இருக்கணும். நீங்கள்லாம் இருக்கீங்க உங்களெல்லாம் நான் நீக்கிறேன், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் கொடுனா சரி. அது அப்படியே ரிவர்ஸில் நடக்குது. உங்களை ஓட்டில் சேர்த்துக்க மாட்டோம், நீங்கள் வந்து இந்திய குடிமக்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல, இதற்கான ஆவணங்களை நீங்கள் கொடுங்க சேர்த்துக்கிறோன்றாங்க. ஐயா, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்றது வந்து 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஆட்டோமேட்டிக் என்ரோல்மெண்ட், ஆட்டோமேட்டிக் என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட். ஆனால் இங்கே நடப்பது டிஸ்என்ஃப்ரான்ச்சைஸ்மெண்ட். ஓட்டுக்கள் பறிக்கப்படுகிறது. எந்த ஜனநாயகத்திலும் இப்படி ஒரு கொடுமை நிகழ்ந்ததே கிடையாது. இதைத்தான் எதிர்த்து கொண்டிருக்கிறோம், இதைத்தான் வேண்டாம்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் எதை சாதிக்கும் அப்படின்னா, இப்போ அனைத்து கட்சி கூட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் வந்து ஒருமித்த குரலிலே இதை வந்து இப்போ நடத்தக்கூடாது அப்படின்றத தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார்கள். ஒரு மாசத்துல எப்படி நடத்த முடியும்? மோர் தென் 6 லட்சம் 6 கோடி வாக்காளர்கள் இருக்காங்க. எப்படி நடத்த முடியும்? வேண்டாம்னு சொல்றோம், நடத்த வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்போ 2024 தேர்தல், இப்போ 2024க்கும் 2026க்கும் என்ன பெரிய வித்தியாசம்? ஒரு தேர்தல் நடக்கும் போது அதுல போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாது, தூய்மையான தேர்தல் நடக்கணும் அப்படின்னா தூய்மையான தேர்தல். நான் அதுதான் கேட்கிறேன். நீங்க இந்த கேள்வியை கேட்பீங்கன்னு சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தை வைக்கிறேன். 2024க்கும் 2026க்கும் என்ன பெரிய வித்தியாசம் வந்துட போகுதுன்ற 2 வருஷத்துல என்ன பண்ண முடியும்? 2 வருஷத்துல வந்து திமுகவும் மற்ற கட்சிகளும் போலி வாக்காளர்களை சேர்த்துட்டாங்களா? இல்ல கணக்கில் அடங்காதவர்கள் இறந்து போயிட்டாங்களா? இல்ல கணக்கில் அடங்காதவர்கள் வந்து இங்க இருந்து போயிட்டாங்களா? அப்ப 2024 தேர்தல் கேள்விக்குள்ளாக்குகிறதா பாஜக? அப்போ பிரதமர் மோடி பதவி வைப்பது சரியா? கலைங்க, ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா நடத்துங்க, எஸ்ஐஆர் நடத்துங்க, இந்தியா ஃபுல்லா புது தேர்தல் நடத்துங்க. 2024 தேர்தல் சரியான முறையில் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு புது தேர்தல் நடத்துங்க. அதற்கு தயாராக இருக்கிறதா பாஜக? இல்லையே.
ஸோ இவர்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பீகார் தான் டெஸ்ட் கேஸ். பீகார்ல இந்த 69 லட்சம் வாக்காளர்களை 33% இஸ்லாமியர்கள் வந்து விலக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஓட்டுரிமை வந்து பறிக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து 20 லட்சம் வாக்காளர்கள் தான் வித்தியாசம். ஆண் வாக்காளர்களுக்கும் பெண் வாக்காளர்களுக்கும் 20 லட்சம் ஆண் வாக்காளர்கள் வந்து ஜாஸ்தியா இருந்தாங்க 10 வருடங்களுக்கு முன்னால. இப்போ இந்த எஸ்ஐஆருக்கு முன்னாடி பெண் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை வந்து ஜாஸ்தியா இருக்கு. பீகார்ல 6 லட்சம் வித்தியாசம் தான். ஆண் வாக்காளர்களுக்கும் பெண் வாக்காளர்கள், ஆண் வாக்காளர்கள் 6 லட்சம் பேர் ஜாஸ்தியா இருந்தாங்க. இப்போ எஸ்ஐஆருக்கு பின்னர் 16 லட்சம் ஆண் வாக்காளர்கள் ஜாஸ்தியா இருக்காங்க. அப்ப எங்க போயிட்டாங்க இந்த பெண்கள் எல்லாம்? ஜாஸ்தியா இருக்கு, செக்ஸ் ரேஷியோ இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னா அது இட் ரிஃப்ளெக்ட் இன் தி ஓட்டர் லிஸ்ட் ஆல்சோ. இல்ல பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போ ஓட்டர் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகணும்ல. இல்ல இது குறையுது அப்படின்னா யாரை ஏமாற்றுகிற வேலை? மோசடி செய்கிறார்கள். பாஜகவும் தேர்தல் ஆணையம் சேர்ந்து மோசடி செய்கிறது. அதனால தான் ராகுல் காந்தி அவர்கள் சொல்கிறார் ஓட்டு திருட்டு. எல்லா இடத்துலையும் ஓட்டு திருடுகிறார்கள். ஓட்டை திருடிதான் பாஜக ஜெயிக்க முடியும் என்ற அந்த ஒரு சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. ஓட்டு திருடனா பாஜக ஜெயிக்க முடியாது. ஓட்டு திருடியே 240 தான். ராகுல் காந்தி சொல்றாரு 79 தொகுதிகளில் பாஜக ஓட்டை திருடி வெற்றி பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஓட்டு திருட்டு பத்தி பரக்கலா பிரபாகர் அவர்கள் அருமையான அற்புதமான ஆணித்தரமான கருத்துக்களை எல்லா இடத்துலையும் எடுத்து வைத்துக் கொண்டே வருகிறார். ஓட்டு திருட்டு நடத்தல அப்படின்னா பாஜக 2019 தேர்தலையே ஜெயிச்சிருக்காதுன்னு சொல்றாரு. இதுல சந்தோஷப்படக்கூடிய விஷயமா எதை பார்க்கலாம் அப்படின்னா, ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமா என்ன அப்படின்னா, இந்திய மக்கள் வெறுப்பு அரசியலை ஏற்கவில்லை. பாஜகவுடைய வெறுப்பு அரசியலை புறந்தள்ளிட்டாங்க. பாஜக வெறும் இந்து முஸ்லீம்னு பேச முடியாது. பேசினா ஓட்டு போட மாட்டேன்டா அப்படின்ட்டாங்க. அதனாலதான் இந்த ஓட்டு திருட்டு. இன்னைக்கு பீகார்ல 10,000 பேர் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. தேர்தலுக்கு முன்னாடி 4 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொடுக்குறாங்கல்ல. அப்ப பயம் வருதுல்ல உனக்கு? உன் வெறுப்பு அரசியல், இந்துத்துவ அரசியல் எடுபடவில்லை. இந்திய மக்கள் கான்கிரீட்லி நிராகரிச்சிட்டாங்க. வெறுப்பு அரசியலை, இந்துத்துவ அரசியல் வேண்டாம் என்று விட்டார்கள். மோடி எல்லாம் வேண்டான்ட்டாங்க, தூக்கி போட்டாங்க. மோடி, பாஜக, RSS எல்லாம் வேண்டாம்னு தூக்கி போட்டுட்டாங்க. இவர்கள் அதிகார மையங்களை கைப்பற்றி கொண்டு அதன் மூலமாக இப்படி ஓட்டு திருட்டை நடத்தி ஆட்சியிலே ஒட்டி கொண்டிருக்கிறது பாஜக. இல்லை, உங்ககிட்டயும் வந்து பாக முகவர்கள் இருக்காங்க. எல்லா கட்சிகள்லையும் பாக முகவர்கள் இருக்காங்க. நீங்க பிஎல்ஏ வந்து போகும்போது ஒவ்வொரு வீடுக்கா போகும்போது நீங்களும் போய் செக் பண்ணுங்க அதுல என்ன இருக்க போகுதுன்னு கேட்குறாங்கல்ல அதிமுக பாஜக எல்லாம். இப்போ இவங்களெல்லாம் வந்து ஜனநாயக நாட்டில் தான் இருக்காங்களா? இல்லை இவங்கெல்லாம் வந்து ஹிட்லருடைய நாஜி ஜெர்மனியில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களா? இல்லை ஏதாவது ஒரு டிக்டேட்டர்கிட்ட ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்திருக்காங்களான்னு தெரியல. வெட்கமாக இல்லை. நீங்கள் பாக முகவரை வச்சுக்கோங்க, வச்சு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறது எவ்வளோ கேவலமான விஷயம். யாருடைய பொறுப்பு இது? தேர்தல் ஆணையத்துடைய பொறுப்பு. தேர்தல் ஆணையம் சரியான முறையில் இண்டிபெண்டன்ட் பாடி. தேர்தல் ஆணையம் எந்த அரசியலுக்கும் உட்படாமல் நடத்தும் அப்படின்றது நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை பொய்த்து விட்டது. நீங்க பிஎல்ஏ வச்சு சரி பண்ணிக்கோ அப்படின்றியா? அப்புறம் பிஎல்ஏ வச்சு நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையம் எதுக்கு? கழிச்சிட்டு போங்க தேர்தல் ஆணையத்தை. பிஎல்ஏ வச்சே நாங்கள் வந்து எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம், பிஎல்ஏ கொடுக்குற இதை வந்து எடுத்துக்கோங்க. இல்லை என்ன கேலி கூத்து இதெல்லாம்? அதாவது அதிமுகவினர் வந்து டோட்டல் சரணாகதி. இப்படி ஒரு சரணாகதியை, இப்படி ஒரு சரண்டரை அப்படியே காலை பிடித்து கதறி அழுது கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த எஸ்ஐஆருக்கு வரவேற்புன்னு சொல்றாங்கல்ல. இவர்கள் கதறி அழுவதுதான் எஸ்ஐஆருக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி வெளியில வருது. என்ன கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க அந்த பணத்தை? அமலாக்கத்துறை வந்து யாரையும் கைது செய்து விடக்கூடாது. குட்கா ஊழல்ல இருந்து நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வரைக்கும், சொத்து குவிப்பு வழக்கு, எல்லா ஊழல்களிலும் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அமலாக்கத்துறை யாராவது ஒருத்தருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கா? வழக்கு போட்டிருக்கா? இப்ப போடுறாங்களே வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துல, இங்க போடணும்னு சொல்லிட்டு அதிமுக அமைச்சர் யார் மேல நடவடிக்கை எடுத்திருக்கிறது அமலாக்கத்துறை? ஏன் எடுக்க மாட்டாங்க? என்ன காரணம்னா அப்படியே கட்டி பிடிச்சு அழுது கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷா காலை கட்டி பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் அதிமுகவினர். பீகார் போன்ற மாநிலம் ஒரு பின்தங்கிய மாநிலம், அங்கே விழிப்புணர்வு இல்லை. ஆனால் இங்கே தமிழ்நாடு ஒரு ப்ரொக்ரெசிவான ஸ்டேட், இங்கே எல்லாமே வளர்ந்துருக்கு, மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்கன்ற பட்சத்தில் ஒரு வாக்கு திருட்டு நடக்குன்றப்போ எதுவுமே வந்து மக்கள் வெளில வந்து சொல்ல மாட்டாங்களா? அவங்களுக்கான வாக்குரிமை கேட்க மாட்டாங்களா அப்படின்னு பல இல்லை, இப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏன் இந்த டைம்ல என்ன எதிர்க்கிறோன்றதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. டிசம்பர் 10 நவம்பர் 1 டிசம்பர் 10 வரைக்கும் நடக்கும் அப்படின்றாங்க. அதுல எத்தனை நாள் சாட்டர்டே சண்டே வருதுன்னு பார்த்துக்கோங்க, எத்தனை நாள் பப்ளிக் ஹாலிடேஸ் வரும்ன்றதை பார்த்துக்கோங்க. அதன் பின்னர் பியூரிஃபை பண்ணி ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் ஆன் February 7. எலெக்ஷன் எப்போ எலெக்ஷன்?
இன்னொரு ஏப்ரல்ல 5 வந்துருமா? மாசம். ஆமா. ஏப்ரல் 2 வந்துருமா? ஆ எத்தனை நாட்கள் இருக்கு? அதுல நீங்க வந்து கண்டிப்பாக இந்த திருட்டு நடக்கும். ஓட்டு திருட்டை கண்டிப்பாக நடத்தும். நீங்க வந்து தேர்தல் வேலைகள கவனிப்பீங்களா? பிரச்சாரத்தை கவனிப்பீங்களா? இல்ல ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இருக்கா? இல்லையா? அப்படின்றத வந்து இது பண்ணிட்டு இருப்பீங்களா? ஐயா எப்படி ஓட்டு திருட்டு நடக்குது தெரியுமா? எப்படி ஓட்டு திருட்டு நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த எஸ்ஐஆர் எப்படிப்பட்ட ஃப்ராட் தனம் அப்படின்றத நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஆலந்த் அப்படின்னு சொல்லி கர்நாடகால ஒரு கான்ஸ்டிட்யூயன்சி. 6000 வாக்குகள். ஒரு கான்ஸ்டிட்யூயன்சில ஒரு குளோஸ் எலக்ஷன்ல 6000 வாக்குகள். யாரெல்லாம் பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டாங்களோ அவங்களுடைய வாக்குகள் எல்லாம் எடுத்துடுறாங்க. ஆலந்துன்ற கான்ஸ்டிட்யூயன்சில. ஒரு வாக்குக்கு ரூ. 80. ஒரு பர்ட்டிகுலர் இன்டர்நெட் சென்டர்ல இருந்து இது நடக்குது. ஆ நான் ஆதாரங்கள வெளியிட்டிருக்காங்க. பண்ணவன் தப்பிச்சு போயிட்டான் துபாய்க்கு. அதே போல மகாதேவ் இந்த ஓட்டுகள டிலீட் பண்றாங்க இல்லையா? இந்த ஓட்டுகள டிலீட் பண்றக்கூடியவர்கள் கர்நாடகால எஃப்ஐஆர் போட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. தேர்தல் ஆணையம், கேடுகெட்ட தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன குடுக்க மாட்றாங்க. ஐபி அட்ரஸ குடுக்க மாட்றாங்க. 6 முறை கர்நாடகா போலீஸ் சிறப்பு புலனாய்வு குழு வந்து கடிதம் எழுதியிருக்கு தேர்தல் ஆணையத்திற்கு. இவங்க நேர்மையான முறையில எஸ்ஐஆர் நடத்துவாங்களா? நேர்மையான முறையில தேர்தல நடத்துவாங்களா? வெட்கி தலை குனிய வேண்டும். ஞானேஷ் குமார். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீசர்ன்றாங்க. இங்கிலீஷ்ல கூட பேச வக்கில்ல அவருக்கு. தேர்தல் ஆணையம் என்ன வெறும் ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு மட்டும் தானா? ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அவர் இங்கிலீஷ்ல குடுக்கல. இங்கிலீஷ் பேச தெரியாதா அவருக்கு? அப்புறம் எதுக்கு அவர் அந்த பெரிய பதவியில போய் உட்கார்ந்திருக்காரு? ஐஏஎஸ் ஆஃபீசர்ன்ட்டு. எங்களுக்கு புரிய வேண்டாமா? என்ன பேசுற நீன்ட்டு? என்ன ஒரு எப்படியெல்லாம் எல்லா வகையிலுமே வந்து ஒரு நசுக்கி ஒடுக்க பார்க்கிறார்கள் எல்லாரையும். இப்ப இன்னைக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமா கி.வீரமணி அவர்கள் வந்து ஒண்ணு சொல்றாரு. எஸ்ஐஆர் அப்படின்றது சட்டத்துக்கு புறம்பாக நடத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா இது சட்டத்துல இடமே கிடையாது எஸ்ஐஆர் நடத்துவதற்கு. அப்போ இத எதிர்த்து சட்டப்படியான முயற்சிகளை எடுக்க முடியுமா? ஏன்னா பீகார்ல ஏற்கனவே அது நடந்து, ஆனா பெரிய ஒரு தாக்கத்த சுப்ரீம் கோர்ட்ல வரல அப்படின்றத பார்க்கிறோம். அப்போ திமுக தரப்புல இருந்து, தமிழக அரசு தரப்புல இருந்து எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு தொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? நீங்க எப்படி இல்ல பார்க்கிறீங்க? வழக்கு தொடுக்க போறோம்னு தானே சொல்லி இது பண்ணியிருக்காங்க. வழக்கு கண்டிப்பாக வந்து இதற்கு எதிராக வந்து தொடுக்கப்படும். அப்பதான் தேர்தல் ஆணையம் எக்ஸ்போஸ் ஆகும். ஏன் இத பண்றாங்க? எதற்காக இதை செய்கிறார்கள்? அப்படின்றது எக்ஸ்போஸ் ஆகும். பாஜக ஜெயிச்சு ஆட்சிக்கு வரணும்னா எஸ்ஐஆர் நடத்த மாட்டாங்களா? இப்போ வந்து மற்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு, அங்க வந்து உடனே வந்து எஸ்ஐஆர் நடத்துவாங்களாம். பீகார் தேர்தல். பீகார் தேர்தல்ல ஏன் எஸ்ஐஆர் நடத்துறாங்க? ரொம்ப குரூஷியல் எலக்ஷன். பீகார்ல தோத்துட்டாங்க அப்படின்னா, மோடி பதவி காலி. ஏன்னா, நிதிஷ்குமாரோட ஆதரவால தான் மைனாரிட்டி பாஜக அரசு. மைனாரிட்டி இது வெளியில இருக்கக்கூடிய ஆதரவால தான் மோடி அவர்கள் பதவி வகித்துக் கொண்டிருக்கிறார். பீகார் காலினா காலி. அதனால தான் அவ்வளோ பிரம்ம பிரயத்தனத்தை அங்கே எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அத அப்படியே ஒரு ஒரு இது சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டோம். அத அப்படியே இந்தியா ஃபுல்லா ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்க. சவால் விடுகிறோம். இந்தியா ஃபுல்லா நடத்து. ராஜினாமா பண்ணிட்டு போ. இந்தியா ஃபுல்லா நடத்து. திருப்பி தேர்தல சந்தி. தைரியம் இருக்கா? ஏன்னா நீ சொல்ற அ போலி வாக்காளர்கள் வந்துட்டாங்க. அந்நிய ஊடுருவல்காரர்கள் உள்ள வந்துட்டாங்க. இறந்து போனவர்கள் இருக்காங்க அப்படின்ற. அப்ப 2024ல மட்டும் என்னன்னு சொல்லி கேட்கிறோம். இந்த 2 வருஷத்துல மட்டும் ஜாஸ்தி பேர் செத்து போயிட்டாங்களா? 2024ல தான் அந்த வாட்டர் பியூரிஃபிகேஷன் நடந்திருக்கணும். ஏன்னா கோவிட்ல தான் கணக்கில் அடங்காத இறப்பு. அப்ப 2024ல தானே நடந்திருக்கணும். நீ சொல்லக்கூடிய பியூரிஃபிகேஷன். ஆனா இதுல இந்த அனைத்து கட்சி கூட்டத்துல பங்கேற்காத கட்சிகள், குறிப்பாக தாவேகா, நாம் தமிழர் கட்சி. தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, இது திமுக நடத்துகிற கபட நாடகம். தமிழக அரசு சார்புல கூப்பிட்டிருந்தாங்கன்னா நாங்க கலந்திருப்போம். ஆனால் இது திமுக தரப்புல கூப்பிடுறதுனால நாங்க பங்கேற்கல. இது குறிப்பாக பாஜக அரசு சேவகம் செய்கிற திமுக அரசுன்னு தான் அவங்க விமர்சனம் பண்றாங்க. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? வெட்கக்கேடு. வெட்கக்கேடு. இது வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. தமிழர்களுடைய பிரச்சனை. சிறுபான்மையினத்துடைய பிரச்சனை. மீண்டும் சொல்கிறேன். இவர்கள் பாஜக குறிவைப்பது இஸ்லாமியர், கிறிஸ்துவ ஓட்டுக்களை. அவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. பெண்கள் ஓட்டுக்களை, பட்டியலினத்தவர்களுடைய ஓட்டுக்களை. இவங்கெல்லாம் வந்து பாஜகவிற்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதனால இந்த ஓட்டுக்களை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது பாஜக. இப்போ அதற்காக இப்ப இந்த அனைத்து கட்சி கூட்டம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம். இதுல எடுத்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பிரச்சனை? இதுல திமுகவுடைய பிரச்சனையா? திமுக வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்றாங்களா? இல்ல திமுக வந்து திமுகவுடைய பிரச்சனையில ஒண்ணு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு ஆதரவாக நீங்கள் எல்லாம் வாருங்கள்னு சொல்றாங்களா? ஐயா இது தமிழ்நாடு ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனை. அதாவது பாவம் அவங்கள பார்த்து பரிதாபப்படுறதா? இல்ல தொகுதி மறுவரையறை அந்த இஷ்யூல வந்து அரசு சார்புல கூப்பிட்டாங்க, நாங்க பங்கெடுத்தோம்.
இது கட்சி சார்பில் கூப்பிடுறாங்க, அதெல்லாம் பங்கேற்கல. தொகுதி மறுவரை அப்படின்றது வேற இஷ்யூ. அது அரசு சார்பு, ஓகே. பட் இது கட்சி சார்பு தானே. இது எலெக்ஷன். திஸ் இஸ் சம்திங் விச் பர்டைன்ஸ் டு எலெக்ஷன். எலெக்ஷன்ல வந்து அரசு எப்படி உள்ள வரும்? எலெக்ஷன்ல அரசு உள்ள வர முடியாது. தேர்தல்னும் பொழுது கட்சிக்கு தான் உள்ள வர முடியும். கட்சி சார்பாகத்தான் இதை நடத்த முடியும். இதனால பாதிக்கப்படக்கூடிய டைரக்ட் பாதிப்பு யாருக்கு? அரசியல் கட்சிகளுக்கு. நாங்கள் வந்து சிறுபான்மை இனத்திற்காக நாங்கள் போய் வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக வழக்கு தொடுத்தோம் அப்படின்னாங்களா? அப்ப இதுக்கும் வரணும்ல. அதான் மீண்டும் சொல்கிறேன், இது வந்து திமுகவுடைய பிரச்சனையா? இல்ல, இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய பிரச்சனை. வாக்குகளை திருடி விட்டு அப்புறம் எலெக்ஷன்ல கீச்சிடுவேன் அப்படின்னா என்ன என்ன இதெல்லாம்? அப்போ என்ன உங்களுடைய இது என்ன நோக்கம்? என்ன? மறைமுக ஆதரவு. யாரெல்லாம் வரல இதுக்கு? அதிமுக, பாஜக இவங்கெல்லாம் வரல. சீமானும் வரல. சோ அப்ப என்ன அர்த்தம்? நாங்கள் மறைமுகமாக பாஜகவிற்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. அந்த அறிக்கையில பாத்தீங்க அப்படின்னா 8 முறை வந்து திமுக அப்படின்னு சொல்லி திமுகவை திட்டுறாரு. ஏதோ எஸ்ஐஆர் வந்து திமுக கொண்டு வந்துச்சா? இதுக்கும் திமுகவுக்கு என்னங்க சம்பந்தம்? இது இல்ல பிரச்சனை. என்னங்க நாடகம் இது? என்ன நாடகம்? அனைத்து கட்சி கூட்டத்துல என்ன நாடகம்? எவன் எழுதி கொடுக்குறான்? இப்படி முட்டாள்தனமான அறிக்கையை எவன் எழுதி கொடுக்குறான்னு தெரியல. இது என்ன நாடகம்னு கேக்குறேன். அனைத்து கட்சி தலைவர்களை அவமானப்படுத்துகிறாயா நீ? நாடகம்னு சொல்ற? மூத்த தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்களே, எதற்காக வந்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டின் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்கிறது. தமிழ்நாட்டு நலன் மீது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசம் இருக்கிறது. சிறுபான்மையினத்துடைய காவலர்கள் அவர்கள். அதனால வந்திருக்காங்க. நீங்க வரீங்க வரல செகண்டரி சார். கொச்சைப்படுத்தலாமா இப்படிலாம்? நாடகம்னு சொல்லி அங்க என்ன திமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணாங்களா? இல்ல என்ன 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 முடிவுகள் எடுக்கப்பட்டது? என்ன தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது? இப்ப இந்த தீர்மானங்கள் சொல்வது என்ன? பாஜகவுடைய இவங்க வந்து பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆரை எதிர்ப்பாங்களா? தமிழ்நாட்டுல வந்து எஸ்ஐஆர் நடக்குதுன்னா அது வந்து நாங்களும் எதிர்க்கிறோம்ன்றாங்க. எதிர்க்கிறோம். திமுக என்ன பண்ணுது? எஸ்ஐஆருக்கு ஆதரவு கொடுக்குதா? எஸ்ஐஆர் நடந்துங்கன்னு சொல்லுதா? எஸ்ஐஆர் செய்வது சரின்னு சொல்லுதா? இப்போ 8 தடவை திமுகவை திட்டுறாங்க. கபட நாடகம். இது வந்து திமுக நடத்துற கபட நாடகம்னு சொல்லி ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம் சார். அப்ப பாஜக நடத்துவது என்ன? ஓட்டு திருட்டு தானே. சொல்ற தைரியம் இருக்கா உனக்கு சொல்றதுக்கு? பாஜக நடத்துவது கள்ளத்தனம். பாஜக நடத்துவது ஜனநாயக விரோதம். ஜனநாயக எதிரிகள், ஜனநாயகத்திற்கு துரோகிகள், சிறுபான்மையினத்திற்கு எதிரானவர்கள் பாஜகவினர். சிறுபான்மையினத்தருடைய ஓட்டுகளை கபலீகரம் செய்கிற பாஜக கண்டனங்கள்னு தெரிவிக்க தைரியம் இருக்கா? வலியுறுத்துமா பாஜகவை? அப்படியே மயில் இறகால் வருடுகிறார்களாம் பாஜகவை. சார் இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் இது மாதிரி நிறைய பார்த்துட்டாங்க சார். இல்ல, திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை ஏமாற்றுவது போல எங்களை ஏமாற்ற முடியாது. அதாவது அதான் சொல்றேன், பெரிய தலைவர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரிய தலைவர்கள். அரசியல்ல தமிழ்நாட்டு அரசியலை பழம் தின்று கொட்டை போட்டவர்கள். அவர்கள்லாம் விட இவருக்கு அப்படியே தமிழ்நாட்டு மேல அக்கறை இருக்காமா? 30 நாள் எங்க காணாம போனார்னே தெரியல. இன்னும் காலத்துக்கு வரல. தெரியல, ஒருவேளை இந்த அனைத்து கட்சி கூட்டம் பனையூர் பக்கத்துல ஏதாவது பங்களால நடத்தி தான் வந்திருப்பாரோ என்னவோ தெரியல. ஆனா இப்போ சீமான் சொல்றாங்க எல்லாம். சீமான் எக்ஸாம்பிள் எடுக்கலாம். சீமான் என்ன சொல்றாரு? இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றாரு. அது அவருடைய நிலைப்பாடு சார். அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அவர் வந்து என்ன சொல்றாரு? அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பதால பயன் இல்லை அப்படின்றாரு. அது நீங்க பயன் இல்லைன்னு சொல்லுங்க, பயன் இருக்குன்னு சொல்லுங்க. தட் இஸ் a டிஃபரெண்ட் இஷ்யூ. ஆனா கூட்டத்திற்கு வராமல் இருப்பதற்கு திமுக நடத்துகிற நாடகம் அப்படின்னா அது எப்படி மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இதை விட முக்கியமான விஷயமா நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா, இவர்களுக்கு பாஜகவை கண்டு அச்சம். எங்க இந்த கூட்டத்திற்கு போனா ஏற்கனவே வழக்கு இருக்கு, சிபிஐ வசம் அந்த வழக்கு இருக்கிறது. வழக்கு இருக்கு, தொடர்ந்து பப்ளிக் ஒப்பீனியன் இஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். இப்போ போய் அக்ரெசிவா இந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு இதற்கு எதிராக ஏதாவது பேசினா நமக்கு வந்து பிரச்சனை வந்துடுமோ, சிபிஐ அந்த வழக்கில் வந்து மிரட்டல் வந்து விடுமோ, பிரச்சனை வந்துடுமோன்னு பயந்து போய் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள். புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் கூட்டத்தை நடத்த இந்தியாவிலேயே பாஜகவிற்கு அஞ்சாத ஒரே தலைவர் தமிழ்நாட்டின் முதல்வர் மட்டும்தான். பாஜகவை வந்து எந்தவித சமரசமும் இல்லாமல் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இன்னைக்கு இந்திய அளவில். அதை பார்த்து கபட நாடகம்னா அப்போ என்ன? யாருக்கு அப்போ ஆதரவாக பேசுறீங்க? நீங்கள் திமுகவை திட்டுங்க, திமுக மேலே விமர்சனங்களை வையுங்கள். இந்த பிரச்சனையில் நாடகம் ஆடுகிறது திமுக அப்படின்னா அப்போ என்ன சொல்ல வருகிறார்?
அப்ப எஸ்ஐஆர்ன்றது நாடகமா? இல்ல திமுக வந்து இதுல நாடகம் மாதிரி என்ன பண்ணுச்சுன்னு கேட்கிறேன். வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐஆருக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றாமல் போயிடுச்சா? இல்ல சும்மா பேசிட்டு இல்ல எஸ்ஐஆரை பத்தி நம்ம பேச வேண்டாம். எஸ்ஐஆர் பாஜக கொண்டு வந்திருக்கிறது. சும்மா நம்ம பேசுவோம் அப்படின்ட்டு போயிடுச்சா? ஐயா தீவிரமான எதிர்ப்பு. இதுல என்ன நாடகத்தை கண்டுபிடித்தார்கள்னு கேட்கிறேன். அதான் எனக்கு ஒரே ஒரு எனக்கு முடிஞ்சா நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எவன் எழுதி குடுக்குறான் இந்த அறிக்கையெல்லாம்? இத மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சு இல்ல சொல்லுங்க. இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது இப்போ நீங்க அத சொன்னீங்க. அதாவது இது அரசு சார்புல ஏன் நடக்கல அப்படின்றதுக்கான காரணத்த நீங்க சொன்னீங்க. இன்னொன்னு சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி இருக்கலாமே இதுக்கு எதிராக அப்படின்றாங்க. சட்டமன்றம் எப்போ முடிஞ்சது? எப்போ வந்து இந்த அறிவிப்பு வந்துச்சு? எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க? எது இம்மீடியேட்டா ஃப்ளெக்சிபிலிட்டி எது ஃப்ளெக்சிபிலிட்டி? ஐயா சட்டமன்ற தீர்மானத்த பத்தியெல்லாம் எங்களுக்கு லெசன் எடுக்க வேண்டாம் நீங்க. எல்லாத்துக்கும் வரலாறு காணாத வகையிலெல்லாம் சட்டமன்றத்துல தீர்மானம் இயற்றினோம். விவசாயிகள் சட்டத்திற்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றினோம். என்னாச்சு? விவசாயிகள் சட்டத்தை பின்வாங்கிக் கொண்டு பின்னங்கால் பிடரையில் அடிபட ஓடியது பாஜக. சிஏஏ சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றினோம். எல்லாத்துக்கும் எங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ல வேண்டாம். அதாவது இது சப்பை கட்டு. எது செய்யலையோ அதற்காக இது பண்ணுவோம். நாளைக்கு சட்டமன்றத்துக்கு கூப்பிட்டா நீங்க உள்ள வர முடியாது. அப்ப ஏன் நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க? சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றினா உள்ள வந்துருவாங்களாமா? எங்க மாடத்துல இருந்து ஆதரவு கொடுப்பாங்களாமா? என்ன அதுதான் சொல்றேன். திருப்பியும் கேட்கிறேன். யார் எழுதி கொடுக்குறா இதெல்லாம்? நன்றி. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.